அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரக்கூடிய என்டர்டைன் குக்கிங் வீடியோவை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி குளு குளு ஜில் ஜில் ஜிகர்தண்டா தான் பார்க்க போகிறோம். ஜிகர்தண்டா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 4லேருந்து 5 போல் பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இது 4லேருந்து 5 போதும், கொஞ்சமாக போட்டால் நிறையா வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கப் ஊற்றிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு. நல்லா பார்க்கும் பொழுதே ப்ளஃபியாக இருக்குல்ல. ஜிகர்தண்டா செய்ய நமக்கு முதல்ல கேரமலைஸ்டு சர்க்கரை பாகு தேவை. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் லைட்டாக உருகி வருது. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, இதுவே போதும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி கருகிரும். கருகுனா ஜிகர்தண்டா டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா உருகிருச்சு. இதில் 1/2 கப் போல் பாயிலிங் வாட்டர் ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றினா இறுகிரும், அதனால தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம். கொதிச்சிருச்சு. பாருங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக தேன் கலரில் இருக்குன்னு பாருங்கள். இரண்டாவது ஜிகர்தண்டா செய்ய ஒரு கடாயில் 200 ml அளவுக்கு பசும்பால் ஊற்றிருங்க, இல்லாட்டி ஃபுல் க்ரீம் மில்க்னாலும் ஓகே தான். ஊற்றியாச்சு. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. 10 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கட்டி படாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி பட்டுச்சுன்னா நம்மளோட பால் கோயால் முழுசாக நிற்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இதை எடுத்து நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பால் பவுடர் சேர்க்குறதுனால நம்மளோட கோயா நல்லா க்ரீமியாக இருக்கும், நம்ம அதனால தான் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் இப்போவே நல்லா ஓரளவுக்கு கெட்டி பட்டுருச்சு. இது நல்லா ஓரங்களில் உள்ளதெல்லாம் வலிச்சு உள்ளுக்க விடுங்க. அந்த பால் ஏடுலாம் மேலே வரக்கூடாது, ஃபுல்லாக உள்ளுக்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. போதும், இந்த பக்குவம் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும். பாருங்க நம்மளோட மில்க் கோயா பார்க்கும்போது எவ்வளவு அழகா கீழே உதிராம இருக்கு பாருங்க, ஜாலியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இது வீட்டிலே செஞ்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க. அது கூட நம்ம காரமலைஸ் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா சர்க்கரை பாகு, அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதுக்கப்புறம் நல்லா க்ளோஸாக டைட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே கெட்டி ஆகிற அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மூன்றாவது நம்ம ஜிகர்தண்டா பால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 500 ml அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் கொதிச்சிருச்சு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் சுகர் நிறைய சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சர்க்கரை பாகு, அதை 1/2 கப்போல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஊற்றினோம்னா நமக்கு அடி பிடிச்சிரும், அப்புறம் பால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஜிகர்தண்டாவை அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் கோயா, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இது போட்டால் இன்னும் ரிச்சாக இருக்கும், அதுக்காக தான் போட்டாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் இதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு பால். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஊற்றும் பொழுதே. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியும் நம்ம 1 ஸ்கூப் அளவுக்கு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குண்டு. ஒரிஜினல் மதுரை டேஸ்ட் ஸ்பெஷல் ஜிகர்தண்டா மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு
1 டீஸ்பூன் அளவுக்கு கேரமலைஸ்டு சர்க்கரை பாகு எடுத்து மேலே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம குட்டி செஃப்பை காணோம். இதுல ஒரு கிளாஸ் எங்க மாஸ்டர் செஃப், இன்னொரு குட்டி செஃப் எனக்கு. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி